உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு சொத்துக்களை எழுதி வைத்தாரா சிவராஜ்குமார்? இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வந்தது. உண்மையான விவரம் என்ன என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். கன்னட திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்து வருபவர் தான் சிவராஜ்குமார். இவர் மறைந்த கன்னட நடிகர் ராஜ்குமாரின் மகனும் புனித் ராஜ்குமாரின் சகோதரரும் ஆவார். சமீப காலமாக ஜெயிலர், கேப்டன் மில்லர் என தமிழ் திரைப்படங்களில் அழுத்தமான கதாபாத்திரங்களில் நடித்ததன் மூலம் தமிழ் ரசிகர்கள் அன்பையும் பெற்றார். தொடர்ச்சியாக தமிழ் படங்களையும் கமிட் செய்து வருகிறார். இந்நிலையில் தான் அண்மையில் சிவராஜ்குமாருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாகவும் அவர் வெளியிட்ட தகவல் ரசிகர்களை அதிர்ச்சி உள்ளாக்கியது. அவர் விரைந்து நலமடைய வேண்டும் என்று வாழ்த்துக்களும் குவிந்து வந்தன. இந்த நிலையில் சிவராஜ்குமாரின் உடல்நிலை தொடர்பாக சில தகவலும் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. குருவியார் என்ற ட்விட்டர் பக்கத்தில் பகிரப்பட்ட நியூஸ் கார்டில் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் புற்றுநோயால் மருத்துவமனையில் சேர்ப்பு, தனக்கு சேர வேண்டிய தனது தந்தை சொத்துக்கள் அனைத்தையும் அநாத ஆசிரமங்களுக்கு எழுதி வைத்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை ஷேர் செய்து பலரும் சிவராஜ்குமார் விரைவில் நடைபெற்று வர வேண்டும் என்று கமெண்ட் செய்தும் வந்தனர். இந்த நிலையில் இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை தெரியாமல் யாரும் பகிர வேண்டாம் என்று அப்படி அவருடைய ரசிகர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சிவராஜ்குமார் நடிப்பில் வெளியாகியுள்ள பைரதி ரங்கல் பட ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்காக மிர்ச்சி கன்னட யூடியூப் சேனலுக்கு அவர் பேட்டியளித்திருந்தார். அதில் எல்லோரையும் போல நானும் ஒரு மனிதன் தானே, எனக்கு ஒரு நோய் இருப்பது உண்மைதான், அதற்காக சிகிச்சை எடுத்தும் வருகிறேன், எனக்கு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னபோது அதிர்ந்து விட்டேன், பிறகு தைரியப்படுத்திக் கொண்டேன் என்றும் பேசியிருந்தார். 4 கட்டங்களாக நான் சிகிச்சை பெற வேண்டும், 2 முடிந்துள்ளது, இன்னும் 2 கட்டங்கள் முடிந்த பிறகு அமெரிக்காவில் ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள உள்ளேன், ஜனவரி இறுதியில் முழுமையாக குணமடைந்து விடுவேன் என்றும் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக தற்பொழுது அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு அவருக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. அவருடைய சொத்து குறித்து அப்படி தகவல் தெரியாமல் தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேண்டாம் அப்படின்னு அவருடைய ரசிகர்களாலும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.